மனதில் ஏற்படக்கூடிய கரை அப்படிங்கிறது உண்மையாகவே அது ஒரு பெரிய தீட்டாக அமைந்துவிடும். அந்த தீட்டுடன் தான் நம் இறைவனை வழிபடக்கூடாது. மனதில் எப்படி கரை ஏற்படும்? உடலில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விதங்களில் கரை ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. மனதிலே கரை ஏற்படுகிறது அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் சரியில்லாமல் இருப்பது தான் மனதிலே கரை ஏற்படுவதற்கு காரணம். ஒருவன் மனதிலே எண்ணங்கள் சரியில்லை என்றால் அது ஒரு தீட்டாக மாறும் கண்டிப்பாக. ஏன்னா இறைவனுக்கு ஆகாத விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எண்ணம் சரியில்லாத தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. பிறர் மீது பொறாமை கொள்ளுதல், பிறர் மீது வஞ்சகமாக இருத்தல், பிறரை கவர வேண்டும் என்ற எண்ணம், இந்த மாதிரி தப்பான விஷயங்களாக நமக்கு என்னென்ன போதிக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் ஒருமித்து ஒருவன் இருக்கின்றான் அப்படிங்கும் போதோ, அல்லது அதிலே ஒரு குணம் வந்துட்டு ரொம்ப ஓங்கி இருக்கிறது, அது பிறருக்கு இம்சையை தருகிறது.